அம்மாவோட ஃபங்க்ஷன் முக்கியமான ஃபங்க்ஷன். நீ லாவண்யம் போறே சொன்னதான் நான் வேற வேலையை வெளில கிளம்பிட்டேன். ஃபங்க்ஷன் போற ஐடியா இருக்கா இல்லையா? கண்டிப்பா போறேன் டாடி. அப்போ உடனே கிளம்புடா. இப்ப கிளம்பினாதான் வீட்டுக்கு போய் ரெடி ஆகி ஃபங்க்ஷனுக்கு டயத்துக்குள்ள போக முடியும். ஓகே டாடி. யாருங்க போன்ல? மாமாவா? ஆமா, ராம்குமார் சார் ஃபங்க்ஷன் போன மறந்துட்டியா? ஐயோ சரி கிளம்பு, டைம் ஆச்சு. சாரி சிஸ்டர், நாங்க அவசரமா ஒரு ஃபங்க்ஷன் போனோம், தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொன்னீங்க. இல்ல சிஸ்டர், அப்பா சொன்ன டோட்டலா மறந்துட்டேன். முக்கியமான ஃபங்க்ஷன், போயே ஆகணும். நீங்க கூட இருக்கிற தைரியத்துல தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். நீங்களும் கிளம்பிட்டா என்னால அவரை சமாதானம் பண்ணவே முடியாது. உங்களை தனியா விட்டு போய் எங்களுக்கு சங்கடமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. ஆமா லாவணா, நீ வேணா அவங்க கூட இரு, நான் மட்டும் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துறேன். எப்படிங்க? தனியா போனா தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? நானும் போறேன்னு சொன்னதுனாலதான் அத்தை ஒத்துக்கிட்டாங்க. லாவண்யா ப்ளீஸ், நீங்களாவது கூட இருங்களேன். இல்ல நீ, அத்தை கம்பல்சரி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. போலன்னா தப்பாயிடும். இவ ரொம்ப கெஞ்சுறாளே, தப்பாச்சே. சாரி அண்ணி, நான் வேணா அண்ணன் கிட்ட போன்ல பேசுறேன். ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும், தப்பா ஏடி, எடுத்துக்க. இந்த மகாராணி கேட்டுதான் நீ ஃபங்க்ஷன் போவியா? முக்கியமான ஃபங்க்ஷன் சொன்னல, முதல்ல கிளம்பு. அத்தை, தமிழ் வந்தா சண்டை போடுவாங்க, சிஸ்டர் பயப்படுறாங்க. ஆமாமா, இவ போய் சொல்லி வில்லங்கம் பண்ணுவா. சண்டை போடாம சாமியில கையெடுத்து கும்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய அபாண்டத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. இவளுக்கெல்லாம் நீங்க பறிஞ்சு பேசாதீங்க. அம்மா, அண்ணன் வந்து அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் ஆகட்டும். ஏதாவது சொல்லி நீயே வில்லங்கம் பண்ணிடாத. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நேரமாச்சுல, நீங்க கிளம்புங்க. அண்ணி, நீங்க தைரியமா இருங்க. அண்ணன் கிட்ட நான் போன்ல பேசுறேன். ஆமா சிஸ்டர், தமிழ் ஒன்றும் பெருசா பிரச்சனை பண்றோம் இல்ல, அவர்கிட்ட நீங்களே பேசுங்க, நானும் அவர்கிட்ட போன்ல பேசுறேன். வரேன் அண்ணி. வரேன் சிஸ்டர். கொடுங்க. வரேம்மா. வாமா, வரேன் அத்தை. வாங்க. போயிட்டு வரேம்மா. வரேன் அத்தை. அவங்க கூட இருப்பாங்க, அவங்கள வச்சு பேசி என் மகனோட சமாதானம் ஆயிடலான்னு பாத்தியா? அவங்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி அடி வாங்கி சாகணுங்கிறதாண்டி உன்னோட விதி. அவன் வரட்டும், உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. தயவு செஞ்சு போன் எடுங்களேன். ஹலோ, என்னங்க, நான் துளசி பேசுறேன். நீங்க எங்க போன் எடுக்க மாட்டீங்களோ நான் பயந்துட்டு இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் ஹலோ, பண்ணிருக்க. எனக்கு- வை போன. நீ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் அவனை சமாதானப்படுத்த முடியாது. உன்கிட்ட பேசவே பிடிக்கலன்னா அவன் எவ்வளவு கோவமா இருப்பான்னு பாரு. உன் ஆட்டமெல்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. என்ன முறைக்கிற? அவன் வருவான். நெய்ய காய்ச்சி சோத்துல ஊத்துற மாதிரி பொய்ய சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்காத. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாரு. அவன் வந்து கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுவான், நீ போய்கிட்டே இரு. ஏன் இப்படி சித்திரவதை பண்ணிட்டே இருக்கீங்க? நாங்க பெரியறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? என்னது சித்திரவதை பண்றேனா? பஞ்சமா பாதையும் தெரிஞ்சும் கூட உன்னை வீட்டுல வச்சிருக்கேன் பாரு, அது ஏன் தப்புடி? இரு, இப்பவே அவனுக்கு போன் பண்ணி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அறிவில உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டேய், நான் உன் அம்மா பேசுறேன்டா. நீயா? என்ன விஷயம் சொல்லு. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா. எதுக்கு? உன் பொண்டாட்டி பண்ண காரியத்தினால நீ எவ்வளவு வேதனைப்படுறன்னு எனக்கு தெரியும்டா. அவெல்லாம் இருக்கவே கூடாது. வீட்டுல தான் இருக்கா, நீ வந்து என்னன்னு கேளு. அவன் ரோட்ல இருக்கட்டும், வீட்ல இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நாளை இப்ப வர முடியாது. வராம எங்கடா போற? எங்கேயாவது போய் தொலைறேன், செத்து போறேன்னு வெயி. அட பாவி, ஏன் மேல ஏன்டா எரிஞ்சு விடற? மா, பேசாம போனை வைமா. இரு டச்சில் நீ வேற கடுப்பேத்தாத. வை போன. குரங்கு இவன் மேல பாயிடானா கோவத்தை ஏன் மேல காட்டுறான். நல்லதுக்கே காலம் இல்ல. என்னடி, ஏன் மேல எரிஞ்சு விழறான்னு சந்தோஷப்படுறியா? என்கிட்டே இவ்வளவு கோவப்படுறான்னா உன் நிலைமையை நினைச்சு பாரு. உன் கெதி அதோ கெதிதான். வணக்கம் டீ தம்பி. உங்களுக்கு மட்டும் தானே, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
நீங்களா? நீங்க எப்படி தம்பி எங்களோட? நீங்க வசதியான வீட்டு பையன். நான் வேலை பார்க்குற இடத்துல அதெல்லாம் பார்க்க கூடாது. அட என்ன தம்பி விளையாடுறீங்களா? நான் நோ 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 நான் உங்க கூட டீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கே பிடிக்கலன்னா நான் வேணா- நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. தம்பி இன்னொரு டீ கொண்டு வாப்பா. சரிங்கண்ணா. எனக்கு யூஸ்வலாக அந்த டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைண்ணா. ஆஃப்டர் மேரேஜ் மாமனார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த டீயோட டேஸ்ட்டே பிடிச்சி போச்சு. இல்லைங்களா அப்படின்னா விதவிதமா ஊட்டச்சத்து பானம் வந்தாலும் டீ அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. இது உழைப்பாளிகளோட பானமாச்சே. கரெக்டாக சொன்னீங்கண்ணா. நான் அந்த காஃபி ஷாப்புக்குலாம் போயிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்க சும்மா பந்தா பண்ணிட்டு இருப்பாங்க, வெட்டியா அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. உண்மையா உழைச்சதுக்கு அப்புறம் குடிக்கிற டீ இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் உண்மையான சந்தோஷம். சரியா சொன்னீங்க சார். அண்ணா நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், 2 வாரம் ஆச்சு. சூப்பர்ண்ணா. நான் எத்தனை கார் போயிருக்கு, என்ன வரும்? 2 கார் போயிருக்கு தம்பி. 2 கார் வெயிட்டிங்ல இருக்கு. ஓ அண்ணா, இந்த புக் ஆகாத டைம்ல எல்லாம் போர் அடிக்குமே, அப்ப டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? டைம் பாஸ் பண்றதுக்கெல்லாம் எங்க தம்பி நேரம் இருக்கு? நடுவுல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ டைம் கிடைக்கும். அப்ப பேப்பர் படிக்கிறது, இல்லாட்டி வெட்டியா ஏதாச்சும் அரட்டை அடிக்க வேண்டியதுதான். அண்ணா இந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாட மாட்டீங்களாண்ணா? சீட்டு கட்டா? சரிதான், நல்லா சொன்னீங்க போங்க. தொழில் செய்யற இடத்துல சீட்டு கட்டி இருக்கிறதே தப்புன்னு வரதான். மாமாவா? அண்ணா கேரம் செஸ் மாதிரி கார்ட்ஸும் ஒரு கேம்னா, அத போய் ஏன் தப்புன்றாரு? தம்பி வரதனை பொறுத்த வரைக்கும் சோறு போடுற தொழில் தான் தெய்வம், தொழில் பண்ற இடம் தான் கோயில். இங்க அப்படி இப்படி எல்லாம் எங்களால இருக்க முடியாது தம்பி. இது நிக்கிறானே அடுப்பு கறி மாதிரி எப்பவும் சிகரெட்டை ஊதி தள்ளிக்கிட்டே இருப்பான். இங்க ஊத சொல்லுங்க பாப்போம். வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வெளியே போயிட்டே இருன்னு சொல்லுவாரு. மாமா இந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. பட் ஆனா அது தப்பு கிடையாது. இந்தாங்க சார். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா நீங்க ரொம்ப வருஷமா அங்க டிரைவர் ஒர்க் பண்றீங்க. ஏதாவது ஃபிளாட் லேண்ட்ஸ் ஏதாவது வாங்கி போடுறீங்களா? தம்பி வாங்குற சம்பளம் குடும்பம் நடத்துறதுக்கே பத்தல, அப்புறம் எங்க தம்பி வீடு நல்ல பிளாட்னு வாங்குறது? விலைவாசி வேற விருன்னு ஏறிக்கிட்டே போகுது. கடை வாங்கி கட்டுப்படி ஆகல. ஒரு 500 ரூபா தான் சேர்த்து கட்டேன், அதுக்கு இந்த அந்தான் இழுத்தடிக்கிறாரு தம்பி. ஏ கோபாலு, என்ன பேசுற? சார் தப்பா நினைச்சுக்க போறாரு. நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன்? அவர் இருக்கிற ஃபேக்ட் தானே சொல்றாரு. உங்க ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு மாமா சம்பளம் கொடுக்கணும், அதுதானே கரெக்ட்? உண்மைதான், ஆனா அவன் கொடுக்கலையே. தம்பி வரதனா அவன் இவனு பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவனோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ரொம்ப நாள் சிநேகிதங்க. ஃப்ரெண்டு தானு சொல்லி அவன் அள்ளி கொடுக்கல, கிள்ளி தான் கொடுக்குறான். புதுசா டிராவல்ஸ் ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. டிரைவர் இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொன்னான். நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு குறைஞ்ச சம்பளத்துக்கு நானும் வந்தேன். வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, ஒத்த பைசா சம்பளம் ஏத்தல. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ரைஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன் தம்பி இதெல்லாம் கேட்டா கொடுக்கணும்? பருப்புல ஆரம்பிச்சு உப்பு மிளகா ஊறுகாய் வரைக்கும் எல்லாமே டபுள் ஆயிடுச்சு. 50 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்குது தம்பி. அப்ப சம்பளத்தையும் கேட்காமலே ஏத்தி கொடுக்கறதான முறை. உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எங்கேயோ போயிருச்சு. காசு இல்லாம எதையும் சாதிக்க முடியாது. ஒர்க் பண்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி சம்பளம் கொடுத்தா தான் வேலை நல்லபடியா நடக்கும். இதை மாமா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? அன்னைக்கு வரதன் டிரைவரா இருந்தான், இன்னைக்கு முதலாளி ஆயிட்டான். அதனாலதான் சம்பளக்காரனோட வருத்தம் அவனுக்கு புரியல. அது எப்படின்னா, டிரைவர் நீங்களாம் இல்லாம மாமா எப்படி டெவலப் ஆயிருக்க முடியும்? பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்களாம் கேட்காமலே சம்பளத்தை ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். அவரு அதான் கரெக்ட். டிரைவர்ஸோட கஷ்டத்தை மாமாவே புரிஞ்சுக்கலனா ஐம் ரியலி சாரி. உங்களை பத்தி நான் மாமா கிட்ட பேசுறேன். தம்பி தம்பி ஏடா கூடமா எதையாவது சொல்லி எங்க புலப்புல மண்ணள்ளி போட்டுறாங்க தம்பி. என்னதான் இருந்தாலும் வரதான் எங்க முதலாளி. சம்பளம் பத்தலன்னு சொன்னா எந்த முதலாளிக்கும் பிடிக்காது தம்பி. சம்பளத்தை சேர்த்து கொடுங்கன்னு கேட்கறது உங்களோட ரைட்ஸ். இதை பத்தி நீங்களே மாமா கிட்ட பேசிருக்கலாமே. சார் அவர்கிட்ட அப்படிலாம் ஈஸியாக பேசிட முடியாது. நீங்கள் பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக எங்களோட ஒன்றா டீ சாப்பிட்றீங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை, விலகலாகவே இருப்பார். கஷ்டத்துல இருந்தப்ப வரதனோட குணமே வேறப்பா. இப்ப கூட வீட்டுக்கு போயிட்டா நண்பன்கிற மரியாதை குறையாம நடந்துப்பான். ஆனா இங்க வந்துட்டா முதலாளிங்கிற கெத்தோட தான் நடந்துப்பான். நண்பனா இருந்தாலும் நானும் அவனை முதலாளிங்கிற முறையில தானே தம்பி பார்க்கணும். மை காட், மாமாவா எப்படிலாம் நடந்துக்கிறாரு? நீங்க ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்குறீங்க, அவர் பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட் பாக்குறாரு. இதுல ஒர்க்கர் ஓனர்னு ஏன் பிரிச்சு பார்க்கணும்? உங்ககிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கலாமே. சிரிச்சு சகஜமா பேசினா வேலை வாங்க முடியாதுங்கிறது அவனோட தப்பான அபிப்பிராயம். நோ, இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் உன்னோட பாஸ், என்னோட ஆர்டர் படி நீ செய்யி அப்படின்னு சொல்றதை விட, நான் உன்னோட ஃப்ரெண்டு எனக்காக இதை செய்யன்னு சொன்னா ஒர்க் நல்லபடியா நடக்கும். ரீசனபிளான சேலரி, எக்ஸ்ட்ரா போனஸ் இதெல்லாம் கொடுத்தா பிசினஸ் எங்கேயோ போகும். மாமா இப்படிலாம் இருக்காருன்னு நீங்க கவலைப்படாதீங்க. அவரை நான் கரெக்ட் பண்றேன். இல்லைன்னா அந்த பிசினஸ் இன்சார்ஜா நான் எடுத்துக்கிறேன். பொறுப்பு என்கிட்ட வந்துருச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு சேலரியும் கிடைக்கும். எல்லாரும் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம். பாப்பா வந்துருக்கு. ஓ ஹாய், எப்படிங்களா? ஏய் தீபா, என்னங்க வீட்டு போலியா நீ?
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? சாரி தீபா, மாமா என்ன இங்க இருக்க சொல்லியிருக்காரு. ரொம்ப எமர்ஜென்சிங்கிறதுனால தான் கூப்பிடுறேன். என்னன்னு இங்கே சொல்லு. என்னங்க நீங்க? துளசிக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதை பத்திலாம் இங்க பேச முடியாது. வீட்டுக்கு வாங்க. தம்பி பாப்பா ஏதோ அவசரமா கூப்பிடுது, கிளம்புங்க தம்பி. அண்ணா, மாமா இல்லாம எப்படின்னா? அவர் வர்ற வரைக்கும் நீங்க பாத்துக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க தம்பி. சரி, அக்கா கூட என்ன பிரச்சனை? வீட்டுக்கு வாங்க சொல்றேன். சரிண்ணா, மாமா வந்தா வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்லுங்க. இல்ல வேணா நானே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரி தம்பி. போலாம். ஏய், என்ன வாசல்ல நந்தி மாதிரி நின்னுட்டு? தமிழ் தமிழ் இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? டேய் டேய் தமிழ், டேய் உனதானே கேக்குறேன், எங்கடா போயிருந்த? போன் போட்டாலும் எடுக்கல, எங்க இருக்கேன்னு தெரியல. அம்மாடா எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? எல்லாம் அந்த சனினால வந்ததுடா. கட்டினவ சரியா இருந்தா நீ ஏன்டா இப்படி இருக்க? பொய் சொல்லி கழுத்தா இருக்கிறவள கல்யாணம் பண்ணிட்ட பாரு. உன்னை சொல்லணும்டா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? டேய், கோவத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிப்பியோன்னு நான் பயந்து போயிருக்கேன்டா. என்ன போய் பேச வேண்டாம்னு சொல்றியேடா. கட்னவ சொகப்படலைன்னா எல்லாமே இப்படிதான்டா. யாருக்கும் கிடைக்காத பேரழகின்னு மாஞ்சி மாஞ்சி லவ் பண்ணி இவளை கல்யாணம் பண்ணல. ஆனா அவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? கர்ப்பமான விஷயத்த உன்கிட்டயே மறைச்சிருக்கான்னா இவ என்ன வேணாலும் செய்வாடா. மா, நானே கடுப்புல இருக்கிறேன், தேவையில்லாத பேசி எனக்கு கோவத்தை கலப்பாத. உனக்கு கோவம் வரணும்னு தாண்டா சொல்றேன். இதே வேற ஒருத்தனா இருந்தா இவ பண்ண காரியத்துக்கு வெட்டி பொலி போட்டிருப்பான். பொம்பளை அடையவல்லா யார்கிட்ட எதை மறைக்கணும்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். கட்டின புருஷன்கிட்டயே கர்ப்பத்தை மறைக்கிறானா அதுக்கு என்னடா அர்த்தம்? இவள மாதிரி ஒரு துரோகி கூட வாழ்றது ஒண்ணுதான், பாழுங்கடத்துல விழறதும் ஒண்ணுதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி கண்ண கசக்கற பாத்தியா? எல்லாம் நடிப்புடா. குடிகாரன கொலகாரன கூட நம்பலாம்டா. இவள மாதிரி நம்ப வச்சு போய் சொல்றவங்கள நம்பவே கூடாது. பேசாம இருக்கியா? உங்கூட ஒரே ரோதனையா போச்சு. இந்த கோவத்தை ஏன்டா காட்டாதடா, அவகிட்ட காட்டு. கட்டினவங்கிட்டே கர்ப்பமானதை மறைச்சிருக்கான்னா இவெல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன? இவளை அடிச்சு வெளியே துரத்துறா. இனிமே இவங்க இருக்க கூடாது. நான் நல்லவங்க நம்பினவங்க எல்லாருமே என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. நீயும் தான் சொல்லிருக்க. என் ரத்தம், என் சொந்தம் எல்லாரும் என்கிட்ட உண்மையா நடந்துப்பாங்க நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏன் என்கிட்ட மறைச்சா, ஏன் என்கிட்ட சொல்லல, எதனால இப்படி பண்ண நான் யார்கிட்டயும் கேட்க போறது இல்ல. எனக்கு ஒரே தலைவலியா இருக்குது. ஒரு கப் காஃபி போட்டு தர முடியுமா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். காஃபி போட்டு தர முடியுமா? நானே போட்டு குடிச்சிக்கிறேன். நான் போட்டு கொண்டு வரேன். அத்தை, நானே போட்டு கொண்டு வரேன். ஏய், உன்கிட்ட யாராவது காப்பி கொடுன்னு கேட்டாங்களா? உன் மூஞ்சிய பார்க்க பிடிக்காம தானே அவன் என்கிட்ட காப்பி கேட்டான். உன் கையால காப்பி குடிக்கிறது ஒண்ணுதான், விஷத்தை குடிக்கிறது ஒண்ணுதான். காப்பி போடுறாள காப்பி போடிய. பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்புதாங்க. அதுக்காக என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். இப்படி எதுவும் பேசாம இருக்காதீங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு அதே மாதிரி தான் இருக்கு. நீ கன்சீவ் இருக்க விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு? உன் ஃப்ரெண்ட் தீபாக்கு தெரிஞ்சிருக்கு, டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்கிட்ட மட்டும் எதுவும் சொல்ல. சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க. சொல்ற அளவுக்கு வருத்தம் இல்லைன்னு நீ டிசைட் பண்ணி என்கிட்ட மறைச்சிருக்க. இல்லைங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கல. டேட்டு தள்ளி போயிடுச்சுன்னு பதறிட்டேன். எச்சரிக்கையா இருந்தும் தப்பு நடந்துருச்சுங்கிற பயம். சும்மா பயந்துட்டேன் பதறிட்டேன்லாம் சொல்லி என்கிட்ட நடிக்காத. நீயும் தீபாவும் தெளிவா பிளான் பண்ணி தான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கீங்க. அவகிட்ட சொல்ல முடிஞ்ச நீ ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு அவர்தான் மதிப்பு இல்ல. இவன் ஒரு மனுஷனை மதிக்க கூடாது நீயா முடிவு பண்ணல? இல்லைங்க, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நினைச்சிருக்க மாட்டேன். எப்படி நினைப்ப? ஒரு பொண்ணு கர்ப்பமானா முத அந்த விஷயத்தை அவ புருஷன்கிட்ட தான் சொல்லுவா. ஆனா நீ சொன்னியா? என் மேல உனக்கு அக்கறை கிடையாது, பாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. என் பொண்டாட்டி என் மேல உசிரியா வச்சிருக்கான்னு பைத்தியக்கார மாதிரி இத்தனை நம்பிக்கிட்டு இருந்த பாத்தியா? அது ஏன் தப்பு தான்.
எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு மட்டும் ஒரு பர்சன்ட் பாஸ் இருந்தா கூட நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன். சொல்லாம மறைக்கிறது என்ன காசா பணமா? குழந்தை டேய் மடையா, டேட் தள்ளி போயிருச்சு, நான் அம்மாவை போறேன்னு சொன்னா உலகமா அழிஞ்சிட போகுது. ஏன் கிட்ட சொல்ல? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் குடும்பத்தை சந்தோஷமா நடத்திட்டு இருக்க நினைச்சிட்டு இருந்தேன் பாத்தியா? அது எல்லாமே போய் நீ போனா போது தலையெழுத்த நீ என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற. உனக்கு மட்டும் படிப்பு முடிஞ்சு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு வை, என்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்படி. ஐயோ இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி மோசமான பொண்ணு இல்லைங்க. என் உயிரை போனாலும் உங்க காலடியில தான் போகும். படிப்பு பாதியிலே நின்னுடுமோங்கிற பயத்துல தாங்க நான் அப்படி செஞ்சேன். மத்தபடி சத்தியமா மறைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. படிப்பு சம்பாதிக்க மட்டும்தான், குடும்பம் நடத்த உதவாது. நான் போன் பண்ணப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன்னு அப்போ சொல்லிருக்கலாம்ல. அவ எப்படிடா சொல்லுவா? அவ குழந்தைய காப்பாத்த வைப்பானா? அபார்ஷன் பண்ண தானே போனா? அத்தை, நான் அதுக்கெல்லாம் போல. நீ வேற எதுக்கிட்டு போன? நீ என்கிட்ட விஷயத்தை மறைக்கும் போதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. உனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல துளி கூட இஷ்டமே கிடையாது. கடைசி வரைக்கும் இவ உழைப்ப உறிஞ்சி படிச்சு பெரிய ஆளாயி கடைசியில இங்கேது ஓடி போயிடணும், அதானே வந்துட்டான். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்னடி நொல்ல அத்தை? உன் படிப்புக்கு தொந்தரவா இருக்க கூடாது தானே அபார்ஷன் பண்ண போனேன். ஐயோ அத்தை, ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவ கிடையாது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் ஸ்கேன் பண்ண தான் போனேன். அபார்ஷன் பண்ணணும்னு மனசால கூட நினைக்கல. ஏய், இவன் ஃபோன் பண்ணதுனால தாண்டி பாதியில திரும்பி வந்த, இல்லைன்னா நீ வந்திருப்பியா? இத பாருடா, உனக்கு விஷயம் தெரிஞ்சு நீ ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் இவ கருவை களைச்சிட்டு வந்திருப்பா. அத்தை, சத்தியமா நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். உயிரை கொடுத்தாவது என் குழந்தையை காப்பாத்தணும்னு நினைப்பேன். உயிரை கொடுத்து கிழிச்சடி நீ. நீயும் அந்த தீபாவும் போன்ல பேசுனதை நான் கேட்கல நினைச்சியா? நீயும் அவளும் அபார்ஷன் பண்றத பத்தி பேசல.